ஹாய் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்க போறோம்னா, வாய்ஸ் அவடால் புதுசாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது எதை பற்றினா, இட்லி கடை படத்தை வந்து அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ்ட் போட்டிருந்தாரு. அதே வீடியோவில் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலிடான பாயிண்ட்ஸ் கொடுங்க, சப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு மழுப்பாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ ஏன் எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த படம் ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்குது, அந்த படமே வந்து அவருக்கு பிளாஸ்டிக்காக ஃபீல் ஆகுச்சுன்னு சொன்னார். எனக்கும் அதுதான் தோணுச்சு. எனக்கு அந்த படம் வந்து பிளாஸ்டிக்காக தான் ஃபீல் ஆனிச்சு. அதோட தான் கனெக்ட் ஆக முடியல. ஆனால் கேரக்டரோட எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆக முடிஞ்சுது. ஆனால் வந்து அது ஒரு ஃப்ளா மாரி சொல்லியிருந்தாரு வாய்ஸ் அவடால். ஆமாம், அது ஒரு பெரிய ஃப்ளா தான். ஆனால் அதை ரோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஃப்ளா, இட்ஸ் அ ஸ்டேஜ். எந்த ரைட்டர்ஸாக இருந்தாலும், ஈவன் மீ, ஈவன் எவ்ரிபடி, எப்போவுமே ஒரு கதை எழுத போகிறாங்கன்னா அந்த கதையில் ஸ்டீரியோடிபிக்கலாக தான் அந்த கதையே இருக்கும். ஏன்னா நான் முதல்ல எழுதும்போது எனக்கு ஸ்டோரிஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ வந்து நான் எழுதின கதைங்க ரொம்ப ஒரு கனெக்ட் பண்ண முடியாததா, பிளாஸ்டிக்காக தான் இருந்துச்சு. அது வந்து எப்படி, அது வந்து ஒரு ஃப்ளா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை தாண்டினா தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த ரியலிசமோ கனெக்டிவிட்டியோ ஒருத்தவங்களுக்குலாம் வரும். எந்த அளவு ஒரு ஸ்டோரியை டீப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஆர்கானிக்காக ஃபீல் ஆகும். எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ தான் எழுத போகிறோம்னா அஃப்கோர்ஸ் இது ஸ்டீரியோடிபிக்கலாக தான் இருக்கும். அது வந்து ஒரு கிரியேட்டரோட சாய்ஸ் கிடையாது. தனுஷ் மேபி அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஒரு கிரியேட்டராக எப்போவுமே நம்ம வந்து பிளாஸ்டிக்காக எழுதுவோம், ஒரு இதாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறது வாய்ப்பு கம்மி. அதோட அவரோட ஸ்டோரி ரைட்டிங்லேயே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ தான் புதுசாக அவர் கற்றுக்கிருக்காரு. அப்படியே அந்த கற்றுக்கிறத எழுதியிருக்காரு. இப்போ அவர் கற்றுருக்காரு புதுசாக, அதை அப்படியே எழுதியிருக்காரு, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு அப்படியே பார்த்து தெரிஞ்சிச்சு ஒரு பிளாஸ்டிக்காக எழுதணும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் அவர் யோசிச்சிருக்காரு. எனக்கு அப்படியே அந்த படத்தை பார்க்கும்போது தோணல. இட் ஜஸ்ட் பிகினர் படம், பிகினரை கிரியேட் பண்ண படம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரிப்பா, அது ஸ்டீரியோடிபிக்கலாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றால் மட்டும் எப்படி கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அது வந்து ஒரு பிகினர் ஒரு மிஸ்டேக் தான். ஏன்னா வந்து அது அந்த அளவு வந்து என்னை எதுவும் பண்ணல. ஸ்டீரியோடிப்பாக இருக்குன்னா, ஆமாம் ஸ்டீரியோடிப்பாக இருக்குது. ஏன்னா அது ஒரு பிகினர் கிரியேட் பண்ணாங்கன்னு என்னால் அது ஒரு பெரிய உறுத்தலாம் இல்லை. ஸோ தட் நான் அதில் மூவ் ஆன் ஆகிட்டு ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் என் ஃபோக்கஸ் இருந்ததுனால என்னால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அன்லைக் வாய்ஸ் அவடால். நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்படி கேரக்டர் டக்குன்னு சேஞ்ச் ஆகுறாங்க, பிலீவபிளாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், எனக்கும் அது சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட பிலீவபிளாக இல்லை. ஆனால் அதே சொன்ன மாரி தான், அது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் ஒரு இம்மெச்சூரிட்டின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஸ்டேஜ். டீப்பாக எந்த அளவு லேர்ன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே ஆன்சர் தான் நான் இது கொடுக்குறேன். வாய்ஸ் அவடாலுக்கு இப்போ அவருக்கு ஏன் உறுத்துதுன்னா, அது வந்து அவர் இருக்கிறது ஒரு ஸ்டேஜ் தான். எப்படின்னா, இப்போ ஒரு நியூபி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கிறவங்களால அந்த மிஸ்டேக்ஸை பொருட்படுத்தவே முடியாது. அது எப்படி பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நான் இந்த மீடியம் இந்த இதுக்குன்னு சொல்ல, நார்மலாகவே எல்லா இடத்துலையே. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் போக போக தான் நான் அது ஒரு ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன தோணும்னா, ஒருத்தவங்க நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வாய்ஸ் அவர்களுக்கு எப்படி படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கோ, அந்த படத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணால் அவர் இருக்கிற ஸ்டேஜில் அவருக்கு கண்டிப்பாக உறுத்ததான் செய்யும். ஏன்னா அவர் இருக்கிற ஸ்டேஜ் அப்படி. அதே கீழே இருக்கிற அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தப்பாக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற ஸ்டேஜ் அப்படி. இவ்வளோ சொல்கிறேன், நீ என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே அது தெரியல. நான் அடுத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, சில பேரால் தான் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொன்னார். ஆமாம், ஒத்துக்கிறேன். அவர் சொன்னது அந்த பாயிண்ட்டில் நம்ம எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படம்னா எல்லாத்தாலையும் கனெக்ட் பண்ண முடிய மாரி தான் இருக்கணும். அப்படி தான் படம்னா இருக்கணும். ஸோ அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த படத்தில் வந்து மல்டிபிள் தீம்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. கடைசி சீனில் வந்து ஹீரோ வந்து நல்லவனா மாறிடுவான். ஏன்னா அவனை நல்லவனா காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் அந்த மாதிரி பண்ணல. அந்த மாதிரி காட்டினதுனால ஒரு எண்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவர் நினச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் பண்ணல. அவரால் அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நான் பண்ணுறேன். இப்போ நான் எவ்வளவோ சொல்லலாம்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் சின்ஸ் நான் பிகினராக இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் சொல்ல வரதை சொல்ல முடியாமல் போகலாம். என்னோட தாட் ப்ராசஸ் இங்கே இருக்கும். ஆனால் என்னோட அவுட்புட் இங்கே இருக்கும். ஏன்னா இவ்வளோ தான் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு யூடியூப் வீடியோ இப்போ நான் புதுசாக தான் வந்திருக்கேன்னா, இப்போ நான் இப்படி தான் பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமெடியாக இருக்கும், ஜோக்காக இருக்கும். இந்த வீடியோ நிறைய ஃப்ளாஸாக இருக்கும். என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு உங்களுக்கு கோவம் கூட வரல. ஏன்னா கரெக்டாக பாயிண்டாக சொல்ல மாட்டான்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நான் இப்போ கீழ் ஸ்டேஜில் இருக்க யூடியூப் வீடியோஸில் அந்த மாதிரி கீழ் ஸ்டேஜில் இருந்தால் அவங்களால அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த வீடியோவே நான் மெயினாக உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த பாயிண்ட் தான். அப்போசிங் தீம்ஸில் இருக்கிற படத்தை நடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு கருத்து சொல்லுது, இன்னொரு படத்தில் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படிதான் சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புனேன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லா வியூவர்ஸும் மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் ஒரு படத்தை எதுக்கு பார்க்குறாங்கன்னா, என்டர்டெயின் ஆகிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் நிறைய சொல்லலாம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ப்ரோ, அப்படி ப்ரோ. கண்டிப்பாக வந்து லைஃப் நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லை இம்பாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு படத்தை எதுக்கு பார்க்குறாங்க? என்டர்டெயின் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஒரு வியூவர்ஸ் அதை தாண்டி ஆகிறது கஷ்டம். இப்போ ஏன் ஆனால் உங்களுக்கு வந்து ஏன் அது வந்து உறுத்துது? ஏன்னா நீங்கள் வியூவர்ஸ் இல்லை, நீங்கள் அது மேலே டீப்பான ஒரு அதுக்குன்னு நீங்கள் ஒரு இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி வச்சிருக்கிறீங்க. ஸோ அது இல்லாத போது உங்களுக்கு கண்டிப்பாக
கண்டிப்பா வந்து அது வந்து உங்களுக்கு உறுத்த தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜூவுக்கு போறீங்க, அப்ப என்டர்டெயின் ஆகுறீங்க. அப்ப உங்கள அது ஏன் நீங்க என்டர்டெயின் ஆகுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த ஜூவை கட்டுனவர் வந்து மேபி அவர் எது கட்டியிருக்கலாம்னா இதுல வந்து நல்ல ஒரு ஹியூமன்ஸுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும், ஒரு அனிமல்ஸை பாதுகாக்கணும்னு அவேர்னஸ் கொண்டு வரணும், ஹண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு கூட ஒரு ஜூவை கட்டியிருக்கலாம். ஆனா நம்ம எதுக்கு ஜூக்கு போறோம்? அதில் அனிமல்ஸை பார்த்து என்டர்டைன் ஆகிறதுக்கு தான். அதுக்குன்னு நீங்கள் போகிறவங்க கிட்ட நீங்கள் வந்து என்டர்டைன் ஆகக்கூடாது, இதில் இருக்கிறது அவேர்னஸ் ஆகணும், போகிற அனிமல்ஸை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதேமாரி தான் இப்போ மூவியும் கட்டுறவங்க எதுக்கு வேணால் கட்டலாம். ஆனால் அதை பார்க்குறவங்க என்டர்டைன் ஆகிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதுக்கு தான் பார்க்குறாங்க. அதுவும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியில் ஒரு தீமுங்கிறது ஒரு தேர்ட் ஆக்டை இன்னும் எலவேட் பண்ணுறதுக்கு, இன்னும் ஒரு வியூவர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை என்டர்டைன்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுற அனதர் எலமெண்ட்டாக தான் நான் ஒரு தீமே பார்க்குறேன் ஆக்சுவலாக நீ கேட்டிங்கன்னா. அப்புறம் அந்த படத்துல வந்து குல தொழில் அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றாங்க, அப்படி வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா இல்ல. இப்ப அந்த படத்துல நீங்க பார்த்துருக்கலாம். இட் ஜஸ்ட் ஃபாதர்ஸ் விஷ். அவர் என்ன ஆசைப்படுறாரு, அவர் வந்து பையன் வந்து நல்லா அவரோட தொழிலே பண்ணணும்னு ஆசை தான் படுறாரு. அவர் வலியுறுத்தவும் இல்லை. அதோட அந்த ஸ்டோரியிலேயே எதை வலியுறுத்துறாங்கன்னா, வில்லேஜுக்கு வாங்க, வில்லேஜுக்கு வந்து ஒரு நல்ல லைஃபாக அனுபவிங்க அப்படின்னு தான் அந்த ஸ்டோரியோட தீமா. அது நிறைய தீம் இருக்கு. ஆனால் அதில் ஒன் ஆஃப் த தீமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வில்லேஜ் லைஃப்ல இருங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அது வந்து ஒரு வகையான நீங்க ரிச்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ரிச்னஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த தீம்ல வந்து இந்த மாதிரி குலத்தொழில வந்து வலியுறுத்தி இருக்க மாட்டாங்க. மேபி இந்த ஸ்டோரியும் அந்த அந்த இவரோட பேக் ஸ்டோரி, அப்பாவோட பேக் ஸ்டோரியும் கொஞ்சம் சிங்க் ஆகி அவருக்கு வேற மாதிரி புரிஞ்சிருக்கலாம். அப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்படிதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுது, ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலா இருக்கு, ஒரு இதுவும் நல்லா இல்லை, ரொம்ப பிளாஸ்டிக்கா இருக்கு, கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஒருத்தவங்க ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகணும், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோடையோ இல்லை கேரக்டர்ல ஒரு படத்துல எந்த கேரக்டரோட வேணா கனெக்ட் ஆகணும்னா முதல்ல அந்த கேரக்டர் டேஞ்சர்ல இருந்தால் போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அவரோட அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகிடுவோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளமை எந்த கேரக்டர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் வி வில் ஸ்டில் கனெக்ட் டு த கேரக்டர். இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம பிரெயினே அதுக்கு தான் ஒயர் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ லேட்டாக தான் போடுறேன். ஆனால் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவருக்கு வந்து பில்லா படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். ஸ்டில் அந்த பில்லால வயலன்ஸ் தான் இருக்குது, ஹீரோ வந்து தப்பான செயல்கள் தான் செய்கிறான், இது அந்த ஃபுல் மூவியே வந்து ஒரு தப்பான இதுதான். பட் ஸ்டில் அவர் வந்து அந்த ப்ரோட்டாகனிஸ்டையும் அந்த பிளாட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு. அப்போ எப்படி அதே வந்து அவர் எந்த நல்லது பண்ணணும் அப்படிங்கிற படத்தை அவருக்கு பிடிச்சதே இல்லையா? இப்போ இந்த படத்தை பிடிச்சதுனால மற்ற படத்தை அவருக்கு பிடிக்கவே இல்லையா? பில்லா படத்துல எந்த தீமும் டீப்பா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க தீம்னு. பட் ஸ்டில் அந்த படத்தை என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதுக்குன்னு நல்லது சொல்ற படமும் அவருக்கு எது பிடிக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப வந்து உனக்கு பாப்பாண்டி மாரி இருக்கிற ஒரு படத்தை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா, அதுக்கு அப்படியே பேத்தி பாப்பாங்களோட இருக்கிற படத்தை காட்டினாலும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிடிக்கும். இட்ஸ் அப் டு த கிரியேட்டர். அவர் எப்படி காட்டுறாரு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா மறுபடியும் அதான் சொல்லிக்க விரும்புறேன், ஒரு வியூவர்ஸ் படத்தை என்டர்டைனிங்க்கு யூஸ் பண்ற டூலா தான் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு லைஃப் லெசன்ஸோ, அது லைஃப் அவங்க எப்படி வாழணும் அப்படின்னு வந்து ஒரு படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனா அதை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் சொல்லியிருந்தாரு, இப்போ வந்து 2-3 எமோஷனல் சீன் வச்சிருந்தா ஒரு படத்தை பத்தி நீங்க ஈஸியா மேனிபுலேட் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை பார்த்தும் நீங்க வந்து திம்பிங்களா அதையும் திம்பிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேனிபுலேட் ஆகுறதுன்னா என்ன? ஒரு தீம் இருக்கு, அது வந்து ஒரு படத்துல சொல்றாங்க, அது அந்த தீமை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்த படத்துல வருது, அந்த படத்தை ஆப்போசிட்டா வருது, ஆனா எனக்கு அந்த தீம் பிடிக்கல, ஏன்னா இந்த படம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த தீமை தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றதுதானே மேனிபுலேட். இப்போ ஒரு படம் எப்படி ஒருத்தவங்க மேனிபுலேட் பண்ணும்? ஒரு தீமை வந்து சொல்றதுக்கு தானே ஒரு படமே மேனிபுலேட் பண்ணும். இப்போ மேனிபுலேட் ஒரு படம் பண்ணுச்சு, எமோஷனல் சீனே வச்சு ஒருத்தவங்களை மேனிபுலேட் பண்ணிடுச்சு, என்ன பண்ணுச்சு, இந்த தீமை வந்து ஃபாலோ பண்ண வச்சிருச்சுன்னா அடுத்த படத்தை பிடிக்காம தானே போகும். ஆனா வியூவர்ஸ்க்கு தான் 2 படமே பிடிச்சிருக்கு, அப்போ அது எந்த வகையில மேனிபுலேட் பண்ணுச்சு எனக்கு புரியல. ஒரு படத்தை என்டர்டெயின் தான் பண்ணிச்சே தவிர எந்த படமும் மேனிபுலேட் வந்து பண்ணதில்லை. பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் என்னை கேட்டிங்கன்னா. அப்புறம் என்ன இன்னொரு சொல்லியிருந்தாருன்னா, அந்த காலத்துலயும் தான் ஜாதி சம்மந்தப்பட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய படம் இருக்குது, அதை பார்த்துட்டு ஈஸியாக மேனிபுலேட் ஆகிடுவீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாரு. எப்பவுமே ஒரு தீமுங்கிறது அது சுற்றி இருக்கிற வேர்ல்டை பொறுத்து தான் அந்த தீம் பண்ணுறது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதே. இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு படத்துல நீங்க கொலை பண்றது தப்புன்னு சொல்லலாம், ஆனா இன்னொரு படத்துல நீங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நீங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது கொலை பண்றது தப்பே இல்லைன்னு சொல்லலாம். அப்பனா நீங்க 2 படமே பார்க்காம விட்டுருவீங்களா? இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு இன்னொரு படம் இல்ல அந்த படத்துல கொலை பண்றதே தப்புன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருவீங்களா? கொலை பண்ணாம இருப்பீங்களா? இல்ல அந்த படத்தை பார்த்துட்டு நான் நல்லதுதான் பண்ணும், இல்ல யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொல்லுவீங்களா? எப்படி அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்படிடா அப்படி ஸ்பூன் ஃபீடிங் பண்ற ஒரு எமோஷனல் சீன்ஸ் வச்சு ஒரு இதை வச்சு உங்களால எமோஷனல் ஆக முடியும்னு கேட்டிருந்தாரு. எனக்கு ஆச்சு. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு சின்னதா ஒரு விளையாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஒரு தப்பு பண்றதை நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு குறையா உங்களுக்கு, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கேம் விளையாட சொல்றீங்க, அந்த கேம்ல தப்பு பண்ணுச்சுன்னா நீங்க அதுதான் ஒரு குழந்தையோட நேச்சர்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க, அந்த கேம் விளையாடுற அழகை தான் ரசிப்பீங்க. அந்த மாதிரி தான் இப்போ அந்த டேரக்டர் இந்த படத்துல நிறையவே தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் இருக்கிற ஸ்டேஜ்ல அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன கெப்பாசிட்டியோ, அவருக்கு இப்பதான் புதுசா ஸ்டோரி ரைட்டிங்கே வந்திருக்காரு, அவர் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. அதுல வந்து நான் அந்த ஃபிளாஸ் எல்லாம் தாண்டிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு அது உறுத்தல, சோ தட் என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் பொண்ணுங்களை ஸ்டீரியோடைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த படத்துல சொன்னாங்க. அப்போ பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை எதிர்த்து பேசலாம், அது வந்து ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அந்த படத்துல வந்து ஸ்பிரிச்சுவலா எலமெண்ட் இருக்கு, மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
இதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா நம்ம அது பிளாட்ல ஒரு தப்பு சொல்லியிருந்தா நம்ம அது தப்புன்னு சொல்லலாம். அவர் வந்து அதுல சொல்ல வர விஷயமே வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டோரிய தாண்டி அவங்க வந்து இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட் நம்பணுமா, நம்ப வேணாமா அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்காரு. நான் பிளாட்ல அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறதுக்கு மட்டும் தான் நான் சொல்லணும்னு விரும்புறேன்.